இன்றைய உணவு இன்றைய உணவு இன்றைய உணவு. நற்செய்தி வழங்குபவர் தந்தை நிர்மல் ராஜ். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் பெயரால் அன்போடு ஜெபங்களையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர், உயிர்த்த ஆண்டவர் சீடர்களுக்கு தோன்றி அமைதி உண்டாகுக என்று வாழ்த்துகிறார். இதற்கு நீங்கள் சாட்சிகள் என்கின்ற வார்த்தையோட இன்றைய நற்செய்தி வாசகம் நிறைவடைகிறது. அன்பானவர்களே, எம்மாவு சீடர்கள் ஆண்டவர் இயேசு வார்த்தையை பகிர்ந்து கொடுத்த பொழுதும் அப்பத்தை பிட்ட பொழுதும் அவர் உயிர்த்தார் என்கின்ற நற்செய்தியை அறிந்து கொண்டார்கள். இப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சென்று உயிர்த்த ஆண்டவரின் அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுகிறார்கள். ஆனால் அதையும் நம்ப முடியாத சீடர்கள் பயத்திலும் அச்சத்திலும் இருக்கிறார்கள், கலங்கி போயிருக்கிறார்கள். அப்பொழுது உயிர்த்த ஆண்டவர் தோன்றி, ஏன் உங்களுக்கு கலக்கம், ஏன் அச்சம், உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்துகிறார். யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்களில் ஆண்டவர் உயிரோடு இருக்கும் பொழுதே சீடர்களுக்கு சொல்லுகிறார், நான் உங்களுக்கு அமைதியை கொடுக்கிறேன். நான் தருகின்ற அமைதி உலகம் தருகின்ற அமைதி போன்றது அல்ல என்று சொல்லுகிறார். அன்பிற்குரியவர்களை, இன்றைக்கு இந்த உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய மறைந்த போப் பிரான்சிஸ் அவர்களின் வாழ்க்கையில அநேக நல்ல காரியங்கள் நமக்கு சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. அதில் மிக முக்கியமான ஒரு காரியம் அமைதிக்காக அவர் எடுத்த காரியங்கள் தான். உலக அமைதிக்காக அவர் சிறமேற்கொண்ட பல நாடுகளை சந்தித்து அமைதியை ஏற்படுத்த, உயிர்த்த ஆண்டவரின் அமைதியை ஏற்படுத்த அவர் மேற்கொண்ட முயற்சிகள் தான், அவர் வழங்கின எழுத்து படிவங்கள் தான், அவர் ஆற்றின மறையுரைகள் தான். அன்புக்குரியவர்களை, இன்றைக்கு நாம் அனைவரும் அமைதிக்கு சாட்சிகளாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்பானவர்களே, அந்த அமைதி ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்று உணர்கிற பொழுதுதான், அன்பிற்குரியவர்களே, இந்த அமைதியை கொடுப்பதற்கு நம் மத்தியில் ஆண்டவர் எப்பொழுதும் பிரசன்னமாக இருக்கிறார் என்கின்ற உணரும் பொழுதுதான் நாம் அமைதியின் கருவிகளாக மாற முடியும். உயிர்த்த ஆண்டவர், என் காயங்களை பாருங்கள், என் கைகளை பாருங்கள், என் எலும்புகளை எல்லாம் பாருங்கள் என்று சீடர்களிடத்தில் சொல்லுகிறார். அதனுடைய பொருள் என்ன? நான் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறேன். உயிர்த்த ஆண்டவர் இன்றைக்கும் உயிரோடு உங்கள் மத்தியில் வாசம் செய்கிறேன். நம் கடவுள் அமைதியின் கடவுள், நமக்கு உலகம் தர முடியாத அமைதியை தரக்கூடிய கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்று நாம் முதலில் உணர வேண்டும். அதற்கு ஆண்டவர் இரண்டாவதாக தரக்கூடிய ஒரு எடுத்துக்காட்டு இறை வார்த்தை. மோசேயின் சட்டத்திலும் இறைவாக்கினர் நூலிலும் திருப்பாடல்களிலும் என்னை பற்றி தான் எழுதியிருக்கிறது என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். மோசேயின் சட்டம் அன்புக்கு எதிராக சொல்லப்பட்டதா? அமைதிக்கு எதிராக எழுதப்பட்டதா? யூதர்கள் அதை தவறாக புரிந்து கொண்டுதான் சட்டங்களுக்கு அர்த்தத்தை கொடுக்காமல் வாழ்ந்தார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் திருச்சட்டத்தை நிறைவேற்ற வந்திருக்கிறேன். எல்லா சட்டங்களையும் முறைமைகளையும் ஆண்டவர் சுருக்கி கடவுள் மனித அன்பு என்கின்ற சட்டத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, அமைதிக்கு நாம் சாட்சிகளாய் மாறுவோம். உயிர்த்த ஆண்டவரின் அமைதியை இந்த உலகத்தில் கொடுக்கக்கூடிய சிறந்த எடுத்துக்காட்டாக நாம் ஒவ்வொருவரும் மாற இறை வார்த்தையை நாம் வாசிப்போம், அதை வாழ்வாக்குவோம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் அமைதியின் தூதுவராக வாழ அழைத்திருக்கிறார், மறைந்த போப் பிரான்சிஸ் அவர்களை போல. எங்கள் அன்பின் ஆண்டவரே, நான் உங்களுக்கு அமைதியை கொடுக்கிறேன். நான் தருகின்ற அமைதி இந்த உலகம் தருகின்ற அமைதி போன்றது அல்ல என்று சொல்லி, உண்மையான அமைதியை நீர் எங்களுக்கு தருகிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து, அந்த அமைதியை கொடுப்பதற்கு நீர் தந்திருக்கின்ற வார்த்தை அடங்கிய திரு விவிலியத்தை வாசிக்கவும், திரு அவையின் மூலமாக நாங்கள் அமைதிக்கான வழிமுறைகளை நாங்கள் வாழுகிற சமுதாயத்தில் பரப்பிடவும் கூடிய உம்முடைய கருவிகளாக சாட்சிகளாய் வாழச் செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் தந்தையே, ஆமென்.